அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ரொம்ப நேரமாக ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஹையண்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ஒரு அப்பும் இல்லாமல் ஒரு டவுனும் இல்லாமல் ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாக ஒன்ஸ் நம்மளுடைய 25,611 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே போனதுக்கு அப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இன்றைக்கி நம்ம ஒரு 25,600 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அரௌண்ட் அது ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் அவர் டூல். டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் ரொம்ப நேரமாக இந்த இடங்கள்லேருந்து ஹைண்டில் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. அகெயின் நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நியர் டு அவர் நம்பர்லேயே ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% ஆஃப் மொமெண்டமாக இருந்தாலும் ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் வித்தின் 2 டேஸில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லணும். பட் எனக்கு ஒரு மொமெண்டம் இந்த லோவில் இருந்து போயிருந்தாலும் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மெம்பர்ஸும் சரி வியூவர்ஸும் சரி ஆல் டைம் ஹைல் மார்க்கெட் இருக்கும் பொழுது இதிலிருந்து நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது அந்த 12th ஜூனாக இருக்கட்டும் இல்லை 19th ஜூனாக இருக்கட்டும், இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வைக்கும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே உறுதி பண்ணியிருக்கும் பொழுது நம்ம ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது அந்த இடங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டுமே, கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டுமே அது ஒரு கரெக்ஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து இதில் இருந்தே நமக்கு மார்க்கெட் ஹையில் இருக்காங்க ஸோ இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளைண்டான ஒரு வியூ படி பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரு ஆனோம், இல்லை பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வியூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராடேயில் நமக்கு ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ எடுக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அந்த அசியூம் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே 50% ஆஃப் ராங் ட்ரேடை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு நம்ம ப்ரியராக போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே நியர் டு அவர் நம்பர்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. க்ளோஸ் மார்க்கெட்டுமே நம்ம நியர் டு அவர் நம்பர்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 57 to 56 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த நம்பர்ஸிலேருந்து 57,049 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் ஸ்ட்ரகிளான பிளேஸ் அப்படிங்கிறது 57,460 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிள் எண்ட் ஆஃப் த டைமில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னபடி எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் பொழுது இந்த இடங்கள் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி ஒரு சின்னதான ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் அதுக்குள்ளாகவே நமக்கு தேர்ட் டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு சின்னதான ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி 50% ஆஃப் ட்ரேடில் கூட நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடங்கள் மட்டுமே நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நம்மளால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது நம்ம ப்ரியராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.
ஈவன் எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் இன்ட்ராடேயில் நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜை உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம இன்ட்ரோடேயில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அந்த மொமெண்டம் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சைட் வேல மார்க்கெட் போயிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டைமில் மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி வந்து எந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னும் நிஃப்டி எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க எவ்ரி அப்டேட் வந்து நம்ம ப்ரேயராகவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே நம்ம ஷார்ட் டேர்ம் கால் எடுத்த கால் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னையுடைய டேட் படி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 25,600 கால் வந்து ஒரு 144 வந்து நம்ம எடுத்த ஒரு கால் மோர் தென் 193 or 90 வரைக்குமே போயிருந்தாங்க. மோர் தென் 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் படி செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம லாங் போகலாம் பேஸ்ட் ஆன் த டூல் சிக்னல் படி. இந்த இடங்கள் நம்ம லாங் போயிருந்தோம் அப்படின்னாலும் மோர் தென் 150 or 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் 1 minute டைம் ஃப்ரேம் படி வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸில். எவ்ரி அப்டேட் வந்து இது மாதிரி பிஃபோர் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடில் அப்ளை பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 12th ஜூனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இதுக்கப்புறமாக நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் வந்து 19th பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பொழுது நமக்கு கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எப்போ வந்து இந்த லெவலுக்கு மேலே 12th ஜூனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் 3 நாட்களாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான் மார்க்கெட் வந்து இது மாதிரி லாங் ரன்னில் இருக்கும் பொழுது பிளைண்டாக நம்ம வந்து இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ட்ரேடுமே நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஆஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே எஸ்பெஷலி டைமிங் அந்த டைம் சைக்கிளுக்கு மேலே டைமிங் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பொழுது நல்ல ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு லாங் போகிறதுக்கு. ஸோ அந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி ரிவர்சலுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. மறுபடியும் நம்மளுடைய வியூ எதுவாக இருக்கும் அப்படின்னா என்னதான் நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்தாலும் இது இடங்கள் எல்லாமே நம்ம மறுபடியும் லாங்குக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து டவுனுக்கு இல்லை. எப்போ அப்படின்னா மார்க்கெட் இது மாதிரியான நல்ல ஒரு புல் ரன்னில் இருக்கும் பொழுது. அண்ட் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது 2 நாட்களில் அதனுடைய வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய மொமெண்டமாக இல்லாமல் இருந்தாலும் பட் அந்த லோவில் இருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மண்டே வந்து நம்மளுடைய வியூ படி 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். பட் என்னதான் 50% மொமெண்டமாக இருந்தாலும் கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் கமாடிட்டியில் இருக்கிற கோல்டு க்ரூட் எல்லாமே நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐடி செக்டார் வந்து நேற்று நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது இன்றைக்கும் அது மண்டேயும் அதனுடைய வேலிடிட்டியும் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் ஹேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பட் நம்ம இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப் வந்து இந்த 9th ஜூன்ல இருந்தே இருக்காங்க அப்படிங்கிறதையும், இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அந்த ஆல் டைம் அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணோம் நம்முடைய சேனல் அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதில் இருந்தே மார்க்கெட் டவுன் கொடுத்திருந்தாலும் 12th ஜூன் அப்படிங்கிறது எப்படி வந்து நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகின ஒரு டைம் சைக்கிள் டேட்டோ, அது மாதிரி நமக்கு 13th ஆன இந்த டேட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டைம் சைக்கிள் டேட். அதுதான் இந்த ஜூன் மந்த்ல இருந்தே வந்து மார்க்கெட்டினுடைய லோவை, அதாவது நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 13th ஜூன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண ஒரு டேட். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 13th தான் நமக்கு வந்து லோ. இதில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சேஃபான ஒரு ரெக்கவரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை நம்ம ப்ரேயராகவே ப்ரெடிக்ட் பண்ணோம் பிஃபோர் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. இதில் இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுதே நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. எதை வச்சு நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த 13th டேக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கும் பொழுது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். பட் நிஃப்டி வந்து அந்த 12th ஜூனுக்கு மேலே க்ளோஸே வைக்காமல் 12th ஜூனுக்கு உள்ளாகவே நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தனாலேயே அது வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல் ரன்ல இருந்தது நமக்கு தெளிவுபடுத்தின இடம் அப்படிங்கிறது இந்த 13th ஜூன். அது மட்டும் இல்லாமல் 19th ஜூன் வந்து இந்த கேண்டிலுடைய ஹை. இந்த 2 கேண்டிலுக்கு மேலேயுமே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது, ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுக்கும் பொழுது பேங்க் நிஃப்டி இன்னுமே நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 9th ஜூன் அப்படிங்கிறது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். அந்த இடத்திலிருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்னாலும் நம்ம ரிவர்சல் போகலாமே தவிர்த்து அதில் இருந்து மார்க்கெட் ஒரு லாங் கொடுத்துட்டாங்க, அதாவது க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ரொம்ப ப்ரியராகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கும் சரி நேற்றுக்கும் சரி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த 9th ஜூனினுடைய ஹை 57,049 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். என்னதான் இதுக்கப்புறமாக ஜூலை மந்தினுடைய நமக்கு ஹெச்பிடி டேட்டாக இருக்கலாம். பட் அதை நம்ம ப்ரேயராகவே மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ஹெச்பிடி டேட் என்ன அப்படிங்கிறத. இது மாதிரியான டேல வந்து அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்டான டேயில் வந்து ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ, அப்படி பெரிய கேண்டில் வரல அப்படின்னாலும் ஒரு பெரிய கேண்டில் இல்லை சின்ன கேண்டிலாக இருந்தாலும் அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். உதாரணமாக பேங்க் நிஃப்டினுடைய 13th ஜூன் டேட் எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய கேண்டிலாக இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைடிங்கான ஒரு டேட்டாக இருக்கும். அது மாதிரி நமக்கு இந்த 19th கேண்டில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். 19th கேண்டில் வந்து சின்னதான ஒரு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கேண்டில் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டேல கொடுக்காமல் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே எப்போ வந்து அந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ அப்போ ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்ரிடே வந்து சம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரேடிங் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ், இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி படியும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே கமாடிட்டியான க்ரூட் ஆயிலும் சரி நம்மளுடைய கோல்டும் சரி ஒன் சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் மண்டே எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மண்டேயுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். மற்றும் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணோம். அதையும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அதனுடைய ரேஞ்சுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹை போகலாம், எந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் போகலாம் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது நிஃப்டியினுடைய 30th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 30th ஜூன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ட்ரேட் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு.
செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே, கன்சம்ஷன், ஃபார்மா, மீடியா, இந்த செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டலும் கொடுத்துருந்தாங்க. டைமிங் கேண்டலை எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேத்தியோட வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இந்தந்த டேட்டா வந்து நெக்ஸ்ட் டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.